வணக்கம். நான் உங்கள் மகிஷாராஜன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அருமையான ஒரு மீன் ரோஸ்ட் பார்க்க போகிறோம். எப்படின்னா அப்படிங்கிறக்குள்ள ஒரு மீன் ரோஸ்ட் ஆகிரும். என்னென்னா, இப்போ நீங்கள் வீட்டில் மீனை வாங்கி கழுவி மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டு மஞ்சத்தூளை போட்டு முட்டை போட்டு வைப்பு ஒரு மணி கழித்து போடுவீங்க. இது அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை. இது ட்ரை மசாலா. இது பேர் ஒன்றுமே இல்லை, வெறும் மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு, அரிசி மாவு ஒவ்வொரு ஸ்பூன், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. டக்குன்னு ஒரே செகண்டில் இப்போ ஏற்கனவே நம்ம மீனை வெட்டி கழுவி வச்சுருக்கிறேன். எல்லாம் ட்ரை பண்ணி மசாலா நல்லா ட்ரை மாவு போட்டு வச்சு கரெக்டாக அரை மணி நேரத்தில் மீனை பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா மொறுன்னு இருக்கும் அந்த மீன். ஏன்னா நம்ம கல்லில் போட்டால் அந்த மசாலா ஒட்டிக்கும், கல்லில் கருப்பாக இருக்கும். ஒரு சில நேரம் மசாலா பிடிக்காமல் வந்துடும். இது அப்படி இல்லை, அப்படியே போட்டு அப்படியே பொரிச்சு எடுத்துடலாம். நாங்கள் மண்டப ஸ்டைலில் இதுதான் பண்ணுவோம். வாங்க, அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். வாங்க. தேவையான பொருட்கள் வந்து ஒரு 25 கிராம் இஞ்சி பூண்டு இருக்குது, மிளகாத்தூள் இருக்குது, மஞ்சத்தூள், கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, மைதா மாவு, உப்பு தேவைக்கேற்ப, மீன். இப்போ இந்த மீனுக்கு மசாலா கலக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். 4 டீஸ்பூன் ஃபுல்லாக கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கிறேன். ஒரு 30 கிராம் மைதா போட்டிருக்கிறேன். இது கூட 25 கிராம் இஞ்சி பூண்டு போடுறோம். இப்போ இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள். இல்லைன்னா நாங்கள் மீன் பொரிக்கிறதுக்கு கலர் போடுறதில்ல. இந்த காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டாச்சுன்னா அந்த காரமும் லைட்டாக காரம் இருக்கும், அந்த கலர் வந்துடும். இல்லைன்னா உங்கள் வீட்டில் சாதா மிளகாத்தூள் இருந்தால் ஒரு 4 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் மொத்தம். நாங்கள் வந்து 7 பீஸ் மீன் வச்சுருக்கேன். 7 பீஸில் வந்து 400 கிராம் மீன் இருக்குது. அதனால் 3 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் போடுறோம். இது வந்து காஷ்மீர் மிளகாத்தூள். நீங்கள் வீட்டில் சாதா மிளகாத்தூள் இருந்தாலும் போட்டுக்குங்க. அப்போ லைட்டாக கலர் வேணால் கலர் போட்டுக்குங்க. கலருங்கிறது ஆப்ஷன் தான், வேணால் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கிடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன். 1 டீஸ்பூன் சால்ட்டு போடுறேன். இந்த மாதிரி மீன் நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுக்கோங்க. இப்போது இந்த மசாலாவை நம்ம கலக்கிறோம். மாவு இந்த அளவுக்கு கலக்கியிருக்கு. நீங்கள் உங்கள் வீட்டில் இது ட்ரை மசாலா. இது நீங்கள் உங்கள் வீட்டில் சேர்க்கணுன்னா கொஞ்சோட ஒரு முட்டையும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கலக்கி மசாலா கல்லில் போட்டு எடுத்துருக்கேன். இது நாங்கள் எண்ணெயில் பொரிக்கிறது, நல்லா மொறுப்பாக இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி எங்கள் மண்டப ஸ்டைலில் வேணால் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ உப்பெல்லாம் போட்டாச்சு. இப்போது மசாலாவை நம்ம முக்கி எடுத்துடலாம். இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பு திருப்பினீங்கன்னா மசாலா நல்லா பிடிச்சிக்கும். கலர் வேணால் கலர் போட்டுக்குங்க. இந்த மாதிரி மசாலா ஒட்டியிருக்கானோ இந்த மாதிரி இருந்தால் போதும். அப்படி ஒரு அமுத்துனீங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். இந்த மாதிரி நல்லா போட்டு ஒரு அமுத்திட்டிங்கன்னா மசாலா நல்லா பிடிச்சிக்கும். இந்த மசாலா எந்த அளவுக்கு பிடிக்குதோ அந்தளவுக்கு நல்லா மொறுன்னு வரும். மீனெல்லாம் மொத்தமே 6 பீஸ் தான் போட்டிருக்குறோம். இந்த மாதிரி
ஓகே, மசாலாவில் வந்து எப்போவுமே சாப்பிட்டு பாருங்கள், லைட்டாக ஒரு நூல் உப்பு ஜாஸ்தியாக இருக்கணும். இந்த மீனுக்கு மசாலா உப்பு வந்து எப்போவுமே ஒரு பாயிண்ட் ஜாஸ்தியாக இருக்கட்டும். என்னென்னா ஐயோ உப்பு அதிகமாக போச்சு அப்படின்னு சொல்லி வீட்டில் சந்தேகப்படுறாங்க. ஒரு நூல் உப்பு ஜாஸ்தியாக இருந்தால் மட்டுமே இந்த மீனுக்கு உப்பு பிடிக்கும்போது கரெக்டாக இருக்கும். என்னென்னா இது ட்ரை மசாலா பிடிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஊறணும். ஊறினதுக்கப்புறம் மீனை பொரித்து பார்த்தா செம்மையாக இருக்கும். நல்லா மொறுமொறுப்பு கிறிஸ்பியாக இருக்கும் அந்த மீன். இப்போ இந்த மாதிரி இதே மசாலா மண்டப ஸ்டைலில் உள்ள மசாலா வேணால் இந்த மாதிரி மாவு கலக்கி போடுங்க, செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் மாவு ஊறட்டு, அது 10 நிமிஷம் கரெக்டாக 10 நிமிஷம் வைங்க. 10 நிமிஷம் ஊறட்டு, ஊறினதுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னு பொரிச்சு காமிக்கிறேன். மீன் மசாலா போட்டு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஆச்சு. இப்போ வடை வச்சாச்சு, எண்ணெயை ஊற்றுறோம். இது வந்து ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றுறோம். உங்களுக்கு எது வேணுமோ அதை ஊற்றிக்கிங்க. அடுப்பு பற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ மீனும் 1/4 மணி நேரம் ஊறியாச்சு. மீனை போட்டுடலாம் அப்படியே. மிதமான சூட்டில் வைங்க, ரொம்ப ஹை ஸ்பீடில் வச்சிடாதீங்க. ஹை ஸ்பீடில் வச்சோம்னா வெந்த மாதிரி தெரியும், ஆனால் உள்ளே பச்சையாக இருக்கும். மிதமான சூட்டில் தான் நல்லா மொறுமொறுன்னு அந்த மீன் கிடைக்கும். மீனை போட்ட உடனே ஜல்லிக்கரண்டியை போட்டுறாதீங்க. என்னென்னா அப்போ தான் பதமாக இருக்கும். மீன் போட்டோடனே எண்ணெயில் போட்டோன்னே பதமாகும். அந்த டைமில் போட்டோன்னா உடஞ்சி போயிடும் மீன். ஒரு 2 நிமிஷம் கழித்து லைட்டாக ஒரு திருப்புங்க. ஒட்டாது ஒன்றுக்கு ஒன்று. நாங்கள் மண்டபத்தில் இதை மாதிரி மீன் பொரிப்போம். என்னென்னா மீன் பொரிக்கும்போது பக்கத்தில் இருந்தால் கூட வாசம் வராது. அந்தளவுக்கு இந்த மீன் மசாலாவை உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா விரகி கழுவி 4 தண்ணி கழுவுனதுக்கப்புறம் தான் அந்த மீன் வெளியே எடுப்போம். இந்த மாதிரி மசாலா போட்டு பொரிக்கும்போது பக்கத்தில் இருந்தாலே தெரியாது, மண்டபத்துக்குள்ளே மீன் பொரிக்கிறதே தெரியாது. அந்த மாதிரி இருக்கும். உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எதாக இருந்தாலும், சின்ன ஃபங்க்ஷன் பெரிய ஃபங்க்ஷனாக சொல்லுங்கள், இதே மாதிரி மீன் போட்டு வறுத்து செமையாக செஞ்சு கொடுத்துருவோம். ஒரு மீன் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். மீன் எண்ணெயே குடிக்காது, இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வீட்டில் பொரிச்சா எண்ணெய் குடிக்கிறதில்ல, சதன எண்ணெயாக இருக்கும். அந்த மாதிரி இந்த மீன் எண்ணெய் குடிக்காது, எண்ணெயும் கருகாது. அதாவது மிளகாத்தூள் போட்ட மாதிரி இப்போ வீட்டில் போடும்போது மிளகாத்தூளோட காரம் அடிக்குதா, அந்த மாதிரி காரம் அடிக்காது. அப்படி பொரிச்ச இது மட்டும் அந்த சிலுங்கிற வாசம் இது மட்டுமே வரும், மீனோட வாசம் வரும். மற்றபடி ஒன்றுமே இருக்காது. செம்மையாக இருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செய்யுங்க. உங்களுக்கு எதாவது ரெசிபி வேணால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், செஞ்சு காமிப்போம். மீன் இந்த மாதிரி முறாடி அடங்கினதுக்கப்புறம் நல்லா முருகிருச்சுன்னு அர்த்தம். இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த டைமில் மீன் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எண்ணெய் பசையே இருக்காது மீனில். மீன் அப்படியே நல்லா மொறுன்னு இருக்கும்.
மீன் ரெடி. ஒரு பிட்டு என்ன இருக்காது, நல்லா மொறு மொறுன்னு ஒரு மீன் வறுத்து வச்சுருக்கிறேன். மீண்டும் அடுத்த ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.